போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாமீன் பெற்ற ஜாஃபர் சாதிக் திமுகவினுடைய அவர் நிர்வாகத்தில் இருந்தார். பெரும் பரபரப்பு ஏற்படுத்துச்சு இல்லையா? இன்றைக்கு போதைப் பொருள் கடத்தல அமலாக்கத்துறையினுடைய கடுமையான வாதங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாமீன் பெற்று ஜாஃபர் சாதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சில பல நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. அந்த நிபந்தனைகள் பால் ரூபாய் 5 லட்சம் சொத்து ஜாமீன்களும் அதே தொகைக்கான இருநபர் ஜாமீனும் சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், ஜாஃபர் சாதிக் அல்லது அவரது சகோதரர் முகமது சலீம் இருவருடைய பாஸ்போர்ட் சிபிஐ நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும், சிபிஐ நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும்போதெல்லாம் அவர்கள் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்றும், சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜராக ஜாஃபர் சாதிக் தவறினால் ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்கின்ற உத்தரவோடு தற்போது அவருக்கு போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாமீன் கிடைத்திருப்பது ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. உண்மையிலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஜாஃபர் சாதிக் யார்? இவர் திமுகவின் அயலக பிரிவில் மிக முக்கிய பொறுப்பிலே இருந்ததாக சொல்லப்பட்ட ஜாஃபர் சாதிக் திமுகவின் பல்வேறு விவகாரங்களில் பல நிலைகளில் அவர் மிகப்பெரிய அளவிற்கு அதிகாரத்தை கொண்டவராக இருந்திருந்தால், தற்போது அதை தமிழ்நாடு முழுவதும் இது திமுகவின் செயல்பாடாகவே பார்க்கப்பட்டது. உதாரணத்திற்கு திரைப்படத்துறை சார்ந்த இயக்குனர் அமீருக்கும் இவருக்கும் ரொம்ப தொடர்பு இருப்பதாகவும், போதை பணத்தில் சம்பாதித்த பணத்தை வைத்துதான் படம் தயாரிக்கப்பட்டதாகவும் பெரும் குற்றச்சாட்டுக்களை குறிப்பாக வலதுசாரிகள் எழுப்பியிருந்த நிலையில தான் இப்போது பல வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு இந்த ஜாமீன் கிடைத்திருக்கிறது. இந்த ஜாமீனுக்கு பின்னாடி இன்னென்ன கண்டிஷன்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். முகமது சலீமுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி டெல்லியில் மணீஷ் சிசோடியாவுக்கு தீர்ப்பை உதாரணமாக வைத்துதான் நீதிபதி ஜாமீன் வழங்கியுள்ளார். மணீஷ் சிசோடியாவினுடைய தீர்ப்பு அவருக்கு வழங்கினதை வைத்துதான் ஜாஃபர் சாதிக்கு இந்த ஜாமீன் கிடைச்சிது. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் அதை தான் இடி வந்துருச்சு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், சட்டவிரோத பரிமாற்றல். கடந்த ஆண்டு தான் அவர் கைது செய்யப்பட்டார். வழக்கை ரொம்ப தெளிவாக வச்சிருக்கிறதாக சொல்லப்படுகிறது வாதத்தை. இந்த விவகாரத்தில் பல கண்டிஷன்களை போட்டிருக்காங்க. இந்த கண்டிஷனில் திமுக நிர்வாகியான ஜாஃபர் சாதிக்கு இப்பொழுது ஜாமீன் கிடைச்சாச்சு. 24ஆம் ஆண்டு கடந்த வருஷம் ஜூன் மாதம் 26ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார். அதற்கு பின்பு அவரது சகோதரரும் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தான் தற்போது இந்த ஜாமீன் கிடைத்ததை திமுக எப்படி கொண்டாட போகுது? திமுக ஒன்றும் கொண்டாட முடியாது. ஏன்னு கேட்டால் வழக்கு சாதாரண வழக்கு இல்லைங்க. இது போதைப் பொருள் கடத்தல். ஏற்கனவே தமிழ்நாட்டில் பாலியல் கொடுமைகள் எங்கே பார்த்தாலும், பள்ளிக்கூடத்தில் பக்கத்தில் கூட சாக்லேட் போதைகள், கஞ்சா கடத்தல், அபின். இந்த சூழ்நிலையில் திமுக இதை அடக்கித்தான் வாசிக்கும். இதை பற்றி திமுக ஏடுகள் கூட 2 லைனை போட்டு முடிச்சிட்டாங்க. ஆக அமலாக்கத்துறை சார்பில் ஜாஃபர் சாதிக் திமுகவின் நிர்வாகியாக இருந்ததால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளது என்று இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாதுன்னு ரொம்ப வலுவாக வாதம் வச்சிருக்கிறாங்க. அமலாக்கத்துறை என்ன சொல்லுது? இவர் திமுகவுடைய அயலக உறுப்பினர், இவருக்கு அதிகாரம் இருக்கனால சாட்சி கலப்பான. ஆனாலும் எல்லா தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில தான் டெல்லியில் முன்னாள் முதல்வர் மணீஷ் சிசோடியா தீர்ப்பை முன் உதாரணமாக வைத்து ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் முகமது சலீமுக்கு இப்பொழுது ஜாமீன் கிடைத்திருக்கிறது. அந்த கண்டிஷன்ஸை நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன். இந்த கண்டிஷன்ஸ் அடிப்படையில் இப்போ ஜாமீன் கிடைச்சிருக்கு. இனி அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? எப்படி இருந்தாலும் திமுக இதை பெரிய பிரச்சாரமெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க. அவர்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். ஆகவே இந்த வழக்கின் நிலை இப்படி இருக்கிறது என்பதே இச்செய்தியின் பார்வையாக இருக்கிறது. நன்றி.